விஜய் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும் அப்படின்னு நான் வந்து பயங்கரமா எதிர்பார்த்தேன் நானு. இந்த கோட் திரைப்படத்துக்கான மிகப்பெரிய ப்ரொமோஷனா இந்த பாட்டு தான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய குரல்ல வந்து பாட்டு வருது. 2 பாட்டுமே. முதல் பாட்டு விசில் போடா இருக்கட்டும், இந்த பாட்டாகட்டும் 2 பாட்டுமே அவருடைய குரல்ல வந்திருக்கு அப்படிங்கிறனால, ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்படல அப்படிங்கும்போது, இந்த பாட்டு வந்து கண்டிப்பா பேசப்படும்னு நெனச்சேன். பட் ஆனா, பவதாரணி அவர்கள் இறந்து போன பிறகு ஏஐ மூலமா அவங்களுடைய வாய்ஸ கொண்டு வந்து, அவங்க வந்து இந்த பாட்ட ஸ்டார்ட் பண்ற மாரி, சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி பாட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான பாட்டு தான் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இந்த பாட்டு எவ்வளவோ பரவால்ல அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி கேட்கும்போது, நம்ம இந்த இரவா பகலா பாட்டுல வந்து, "என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையாங்கிற" ஒரு இது வரும்ல, ஒரு போர்ஷன். அந்த போர்ஷனுடைய ஸ்டார்ட்டிங் மாரி தான் இது இருக்குது. பட் ஆனா பாட்டு வந்து அட்ராக்டிவா எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது பாட்டு. ஒரே ஒரு சின்ன குறை தான். அது என்னன்னு சொல்லி பின்னாடி பேசுவோம். பட் ஆனா இந்த படத்துல இந்த விஷுவல்ல பார்க்கும்போது, சினேகா அவர்கள், அவருடைய குழந்தை, விஜய் அவர்கள் இவங்கலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு மெச்சூர்டு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலியோட அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த உணர முடிஞ்சது. இந்த ஜெயிலர் படத்துல இந்த ரத்த மாரிங்கிற ஒரு பாட்டு வரும்ல, அப்பாவுக்கும் பையனுக்கும் இடைப்பட்ட அந்த பாசத்த காட்டுற மாரி, அதனால வயது முதிர்ந்த அப்பா கேரக்டர், இல்ல வந்து சின்ன பையனோட கேரக்டர் அப்படிங்கிற மாரி காட்டியிருக்கிறாங்க. அது பார்க்க அழகா தான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து அந்த லுக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த வயசான லுக் வந்து நம்ம இந்த சின்ன சின்ன டீசர் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டீசர்ல வந்த லுக்க விட, இந்த பாட்டுல இருக்கிற லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சினேகா அவர்கள் வந்து வசீகரா படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வந்து நடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. விஜய் அவர்களுடைய லைஃப்‌க்கு ரொம்ப நல்ல விஷயம். சினிமாவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு குறைன்னா இந்த பாட்டுல, அ அந்த சின்ன சின்ன கண்களுங்கிற அந்த பல்லவி வந்து பவதானி அவர்கள் 3 வாட்டி ரிப்பீட் பண்ற மாரி வருது. ஆனா கடைசியில முடிக்கும்போது விஜய் அவர்கள் வந்து சரணத்துல மட்டும் தான் ஒரு போர்ஷன் பாடுறாரு. 2 பார்ட் வந்து விஜய் அவர்கள் பாடுறாரு. பட் ஆனா அந்த பாட்டு முடியும்போது விஜய் அவர்களே வந்து அந்த பல்லவிய பாடி முடிக்கிற மாரி இருந்திருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, பவதானி 2 வாட்டி பாடுற மாரியும், விஜய் அவர்கள் 2 வாட்டி 1 வாட்டியாச்சும் பாடுற மாரி வந்திருந்துச்சுன்னா, அது இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஏன்னா, நீங்க ரீல்ஸ்ல போடுற எல்லா கன்டென்ட்டும் பாருங்களேன். இப்போ ரீல்ஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கிற கன்டென்ட் இந்த பாட்டுக்குள்ள இருந்து, அந்த சரணத்துக்குள்ள வருகின்ற வார்த்தைகள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த உறவை பத்தி. அந்த ஒரு மிலிட்டரி மேனா இருந்துட்டு, அந்த மிலிட்டரி மேனுக்கும் தன்னுடைய பையனுக்கும் இடைப்பட்ட அந்த பாசம், அத பத்திலாம் வந்து லைன்ஸ் நெறைய வருது. பட் ஆனா, அது வந்து நம்ம ரீல்ஸா வந்து பார்க்கும்போது, ஆன்லைன்ல வைரல் பண்ணும்போது, அது சரியா உட்காராத மாரி ஒரு ஃபீல் வருது. ஆனா, விஜய் அவர்கள் வந்து அந்த பல்லவிய பாடியிருந்தாருன்னா, ரொம்ப அட்ராக்டிவான ஃபீல் கிடைச்சிருக்கும். அது வந்து ரீல்ஸ் கன்டென்ட்ல இன்னும் அற்புதமா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். எனக்கு தோணுது. ஏன்னா, பவதானி அவர்களுடைய வாய்ஸ வச்சு நம்ம வந்து ரீல்ஸா வந்து கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரேரு. பட் ஆனா, விஜய் அவர்களுடைய வாய்ஸ்ல வந்து அந்த பல்லவி இருந்திருந்தா, கண்டிப்பா இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு தோணுச்சு அதான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது கூட நான் அதான் சொன்னேன். அது ஒண்ணு மட்டும் விஜய் அவர்கள் பாடியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இந்த பாட்டுக்கு பொதுவா வந்து சில பேருக்கு எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருந்தால் கூட, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஃபீல முழுமையா அந்த பாட்டு குடுக்கல அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அ ஏதோ யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. மறுபடியும் கம்பேக் குடுண்ணே, கம்பேக் குடுண்ணேன்னு சொல்லிட்டு வந்து நெறைய பேரு போஸ்ட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் பயங்கர ரீச் ஆயிருக்கணும். அரபி குத்து மாரி இன்ஸ்டன்ட் ஹிட் ஆகாம, அந்த ஜெனரேஷனே அப்படி தான் ஆயிப்போச்சு. அரபி குத்து மாரி பாட்டு போட்டோனே படபடன்னு ஓடிறணும். சரியான ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா பாட்டுமே அந்த மாரி போய் ரீச் ஆவாது. எனக்கு என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடுறாருன்னா, அந்த பாட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும். செல்ஃபி புள்ள பாட்டுலருந்து, அந்த அந்த கண்டாங்கி பாட்டுலேருந்து எல்லா பாட்டுமே, பாட்டு வரும்போதே மிகப்பெரிய ஃபீல வந்து குடுக்கும். பட் ஆனா இப்ப வந்து இந்த வருகின்ற பாடல்கள்ல, ஏதோ ஒரு எசன்ஸ் வந்து கம்மியாவுது. அந்த ஃபீல் வந்து கம்மியாவுது. ஒண்ணு இவங்க சரியா விஜய் அவர்கள வந்து பாட்டுக்கு பயன்படுத்தலையா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தான் பாட வேண்டிய பாட்ட சரியா செலக்ட் பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. விசில் போடு பாட்டுல விஜய் அவர்கள் பாட வேண்டிய பாட்டே கிடையாது. நான் ரெடி தான் வரவா பாட்டும் அவர் பாட வேண்டிய பாட்டு கிடையாது. ஆனா, அது நான் ரெடி தான் வருவான் பாட்டு கூட அந்த டான்ஸ் வச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டாங்க. விசில் போடு பாட்டும் டான்ஸ் வச்சு தான் மேக்கப் பண்றாங்க. பட் ஆனா, அந்த மாரியான சிச்சுவேஷன் விஜய் அவர்களுக்கு அவசியமே கிடையாது. அவர் வந்து பல பாடல்கள் அவர் வந்து நீங்க பழைய பாட்டுலாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த வின்டேஜ் சாங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்லாம் வர பாடல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது எங்கேயோ லெவல்ல இருக்கும். ஏன்னா, அப்படிப்பட்ட பாட்டு தான் செலக்ட் பண்ணுவாரு. ஏன்னா, இந்த பாட்டு அவர் பாடுனார்னா பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிற பாட்டு தான் அவருக்கு செலக்ட் பண்ணி குடுப்பாங்க அப்போ. சந்திரசேகர் சாரும் அதான் வந்து அவரோட லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாரு. அந்த பாட்டு வந்து விஜய் பாடுனா, அது செம்ம ரீச் ஆகுற அளவுக்கு இருந்தா தான் அந்த பாட்டே பாட விடுவார். ஸோ, அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த பாட்டுக்குள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் எழுதுங்க. மொத்தத்தில இந்த பாட்டு வந்து நம்ம ஒரு வாட்டி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நாள் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு.
என்ன சொல்லுவாங்க, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து எஃபெக்டிவா வருமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. பொறுமையா தான் நம்ம பார்த்தாகணும். உங்களுக்கு இந்த பாட்டுல என்ன விஷயம், ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன விஷயத்த வந்து நீங்க உணர்ந்தீங்க? என்ன மாரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சது? எந்த லைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற விஷயம் நீங்க எழுதுங்க. விஜய் அவர்கள் பாடுற லைன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இருக்கிற அந்த பாசத்த சொல்றதா இருக்கட்டும், இல்ல பையனுக்கும் அந்த மிலிட்டரி ஆஃபீஸரோட லைஃப்குள்ள இருக்கிற அந்த ஏக்கத்த சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. கபிலன் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாப்புல. ரொம்ப அட்ராக்டிவான லைன்ஸ் தான். பட் ஆனா, ஏதோ ஒண்ணு குறையுது. ஸோ அடுத்து வரப்போ அப்டேட்ஸ் வர வர தான் நமக்கு இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியும். இன்னும் ரொம்ப நாள் இருக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு. இன்னும் 2 மந்த்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால, கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. டீசர்ல வந்த தீம் மியூசிக் கூட நமக்கு எதிர்பார்த்த பயங்கரமான ஃபீல் வந்து எனக்கு குடுக்கலைன்னு வைங்களேன். இன்னும் பயங்கரமா எதிர்பார்த்தேன். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இன்னும் படத்துக்குள்ள ஏதாவது வந்து வச்சிருக்காரா? படத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது தான் சில தீம் மியூசிக்லாம் நமக்கு வந்து உணர முடியுமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இந்த படத்துல கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பேச முடியாது. ஸோ அடுத்த வீடியோல பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.